நான் இப்போ எங்கே இருக்கேன்னா நம்ம ஈச்சனாரியில் லொக்கேட் ஆகியிருக்கிற ரத்னம் கிராண்ட் ஹாலில் தான் இருக்கேன். இந்த கிராண்ட் ஹாலோட மெகா கிச்சன் ரெடி பண்ணது நம்ம சபரி கிச்சன் தாங்க. அது மட்டும் இல்லாமல் கிச்சன் கன்சல்டன்சியும் அவங்க பார்க்குறாங்க. இப்போ நம்ம சபரி கிச்சன் சர்வீஸோட எம்டி மிஸ்டர் தங்கவேலு சாரை கூப்பிடலாம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கு. சொல்லுங்க சார், இந்த மெகா கிச்சன் எப்படி ரெடி பண்ணீங்க? மெகா கிச்சன் ரெடி பண்ணுறதுக்கு என்னம்மா, 35 இயர்ஸாக நம்ம இதில் இருக்கோம் இந்த லைனில். இந்த கல்யாண மண்டபம் வந்து கோயம்புத்தூர்லேயே சொல்லப்போனால் ஒரு பெரிய கல்யாண மண்டபம். இது ரத்னா கன்வென்ஷன் ஹால் வந்து ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவும் நாங்கள் எவ்வளோ நாள் ரெடி பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 60 மணி நேரத்தில் இந்த கிச்சன் ரெடி பண்ணியிருக்கோம். சூப்பர் சார். இவ்வளோ அழகாக நீட்டாக 60 மணி நேரத்தில் பண்ணீங்களா சார்? கண்டிப்பாக டே நைட் ஒர்க் பண்ணியிருக்கோம், முடிச்சிருக்கோம். சூப்பர் சார். கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் இந்த இன்சுலேஷன் பண்ணது, இந்த கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து இந்த கேஸ் லைன் நாங்கள் தான் பண்ணுறோம். சூப்பர் சார். அதே மாதிரி இந்த எக்ஸாஸ்டோடைய சமாச்சாரம், இது ஃப்ரெஷ் ஏரோட சமாச்சாரம் போகிறோம் நாங்கள் தான் பண்ணியிருக்கோம். நீங்கள் சொன்ன மாதிரி 60 மணி நேரத்தில் நாங்கள் பண்ணி முடிச்சிருக்கோம் இப்போ. எக்ஸலன்ட் சார், ரொம்ப நல்லாயிருக்கு சார். எனக்கு இதெல்லாம் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ணலாமா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்ம ஒரு கல்யாணத்துக்கு ஒரு 3000 பேருக்கு 4000 சமைக்கணும்னா அந்தந்த எக்யூப்மெண்ட்ஸ் ரூல்ஸ் பிரகாரம் வேணும். இப்போ அந்த ரூல்ஸ் பிரகாரம் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, இது ஒரு பல்க் கிச்சனாக பண்ணியிருக்கோம். ஓகே. இதில் வந்து ஸ்வீட் பண்ணலாம், பொங்கல் பண்ணலாம், உப்புமா பண்ணலாம், சாம்பார் பண்ணலாம். அதே மாதிரி ரைஸுக்கு மட்டும் தனியாக நாங்கள் அந்த பக்கம் செக்ஷனாக வச்சுருக்கோம். எல்லா இடத்துலையுமே ஒரு ஸ்டீம் குக்கிங் யூனிட் கொடுப்போம். இங்கே நாங்கள் அது போடலை, ஒரு வித்தியாசமாக நாங்கள் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம இன்னொரு பல்க் கிச்சனை வந்து கொஞ்சம் இதே கிச்சனில் கொஞ்சம் அந்த சைடு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இங்கே நம்ம வந்து சமையல்காரங்களாக இருந்தாலும் சரி, இங்கே வந்து யாருக்குமே ஒரு துளி கூட வேர்வே இருக்காது. ஏன்னா நம்ம எக்ஸாஸ்ட் சிஸ்டம் வந்து அவ்வளோ பவராக இருக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ரெஷ் ஏர் சிஸ்டம் இது வந்து எந்த கல்யாண மண்டபத்தில் அவ்வளோ சீக்கிரம் யாரும் பண்ண மாட்டாங்க. ஆனால் இவங்க வந்து நல்ல கிரேடாக அவங்க கல்யாண மண்டபம் குவாலிட்டியாக இருக்கணுங்கிறதுனால இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க. நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம். இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு பெரிய கிச்சன் தான் இது. சூப்பர் சார். அடுத்தது என்ன சார் பார்க்கலாம்? அடுத்தது பாருங்க, இது வந்து ஒரு சின்ன ஒரு தந்தூர் செக்ஷன் இதுக்கு. ஓகே. இங்கே பாருங்க, இது ஒரு பெரிய தந்தூரி பாட்டு. இந்த பாட்டில் உங்களுக்கு வந்து ரொட்டி நான் இதில் எல்லாமே அதே மாதிரி இங்கே ஒன்று கொடுத்துருக்கோம், இங்கே ஒன்று கொடுத்துருக்கோம். இவ்வளோ நீட்டாக அலைன் பண்ணியிருக்கீங்களே, பலன்னு இருக்கு. என்ன செக்ஷன் சார் இது? இது வந்து தோசை செக்ஷன்மா. ஓகே. இது தோசை, சப்பாத்தி, இதில் நம்ம பரோட்டா அந்த மாதிரி ஒரு செக்ஷன் வந்து தனியாக பண்ணியிருக்கோம். ஏன்னா எல்லா இடத்துலையும் கலந்து நம்ம பண்ணணும்னா இது வந்து ஒரு கிச்சன் ஒரு நீட்டாக இருக்காது. இவங்க வந்து நேராக அங்கேருந்து சர்வீஸ்லேருந்து இங்கே வராங்க. தோசை கிட்டத்தட்ட ஒரு தோசைக்கல்ல ஒரு 60 ஊத்தப்பம் போடலாம். சூப்பர் சார். இப்போ இந்த ஊத்தப்பம் 60 ஊத்தப்பம் போட்டோம்னா 60 120 240 ஊத்தப்பம் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் போட்டு எடுத்து கொடுத்தோம். இந்த செக்ஷன்லேருந்து இப்படி எடுத்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இங்கேயும் ஃப்ரெஷ்ஷாக கொடுத்துருக்கோம், எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்கோம். இங்கே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சூடுங்கிற பிரச்சனைக்கு இடம் கிடையாது. பார்த்து பண்ணியிருக்கீங்க. பார்த்து தான் பண்ணியிருக்கோம். நமக்கு பார்த்து பண்ணுறத விட நம்மகிட்ட இருக்க ஒர்க்கர்ஸ் வந்து ரொம்ப திறமையான ஆளுங்க, நல்லா பண்ணி கொடுப்பாங்க. நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு பிளான் தான் போட்டு கொடுப்போம், ஆனால் ஒர்க்கு முடிச்சு வச்சுருக்காங்க. நான் வந்து இன்ஸ்பெக்ஷன் பார்க்குறதோட சரி, மற்றபடி எல்லாமே அவங்க தான். சூப்பர் சார். இது என்ன சார்? இது வந்துமா, இப்போது ஒரு கல்யாண மண்டபத்துக்கு கோல்ட் ரூம் போடணும். அந்த கோல்ட் ரூமுங்கிறது வந்து ஒரு அதிகமாக தெரியும் சில கல்யாண மண்டபத்தில் அவங்க யூஸ் பண்ணுறது இல்லை. இது எங்களுடைய எக்யூப்மெண்ட் தான். இது வந்து ஒசசாக்கி. இது நாங்கள் இது கோயம்புத்தூருக்கு டீலர். ஓகேங்க. இது என்ன பண்ணியிருக்கோன்னா, இது 4 டோர் சில்லர்னு சொல்லுவோம். சில கூலிங்கில் வைக்கக்கூடிய ஸ்வீட்ஸ் எல்லாம் இருக்குது. அதை கொண்டு வந்து இங்கே வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம்னா சர்வ் பண்ணும்போது சௌரியமாக இருக்கும், சேஃப்டியாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்ததான் நம்ம என்ன சார் பார்க்க போகிறோம்? அடுத்ததாக வந்து நின்றுருக்கீங்க இல்லையா, அங்கே நிற்கக்கூடாது, இங்கே தான் நிற்கணும். ஏன் சார்? இது என்னன்னா, இது ஒரு பல்காய் செய்யக்கூடிய குக்கிங் பிளாட்ஃபார்ம். இது ஓகே. இதை வந்து நம்ம டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்கோம். இந்த பர்னர்ஸ் எல்லாம், இந்த பர்னர் வந்து முதல்ல 10 வருஷம், ஆமாம் 10 இயர்ஸ் பேக்கெல்லாம் இந்த பர்னர் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் லேட்டஸ்ட் ப்ராடக்டாக பண்ணி வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 100 கிலோ பிரியாணி வைக்கலாம், பெரிய ஹண்டி வச்சு சமைக்கலாம். அதே மாதிரி பல்க் குக்கிங் கிட்ட தனியாக ஒரு செக்ஷனே நாங்கள் கொடுத்துருக்கோம். இதை வந்து இதுலேருந்து கஞ்சி வடிக்கிறது இதெல்லாம் தூக்கிட்டு தண்ணி இங்கே பிரமாதமான ஒரு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்கோம். இங்கேயும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எங்கேருந்து வரல, இவ்வளோ பெரிய ஒய்டாக இருக்குது கிச்சனு, நம்ம என்ன ஒர்க் வேணால் பண்ணி கொடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே மசாலா கண்டெய்னர் கொடுத்துருக்கோம். அதில் எல்லா மசாலாவும் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் அவங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம்.
இங்கே இந்த ஏரியா பேருமா வெட்டேரியான்னு சொல்லுவோம். அதாவது கிரைண்டர்ஸு, வெஜிடபிள் கட்டிங் மிஷினு, இது வந்து பொட்டேட்டோ பீல், அதாவது உருளைக்கிழங்கு உளிக்கிறது. சூப்பர் சார். இதில் வந்து ஒரு 25 கிலோ வந்து இதில் கிரைண்டர் இதை அரைக்க முடியும். இதில் ஒரு 10 கிலோ அரைக்கலாம். அதே மாதிரி 1 மணி நேரத்துக்கு 80 கிலோ மாவு அதில் அரைக்கலாம். அது இன்ஸ்டன்ட் ரைஸ் கிரைண்டர்னு சொல்லுவோம். அதுக்கு பொறுத்தளவில் இங்கே நவீன முறையில் மிஷினரிஸ் பூரா போட்டிருக்காங்க. இந்த எவ்வளோ பெரிய கல்யாணமாக இருந்தாலும் குக்குகளுக்கு எந்த விதமான கஷ்டமுமே இருக்காது. அதுவும் சபரி கிச்சன் எங்கே ஒர்க் பண்ணாலும் யாருக்கு எந்த கஷ்டமுமே இது வரைக்கும் குக்குங்களுக்கு வந்ததில்லை. அதே மாதிரி செஃப்பா இருக்கிறதுனால ஒவ்வொரு இதுவும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு. அதனோட கிச்சனோட கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சு நல்லா பார்த்து 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 வேலை செய்யறவங்களுக்காக பண்ணியிருக்காரு. இவ்வளோ நேரம் ரத்னம் கிராண்ட் ஹாலோட மெகா கிச்சன் வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்றத பார்த்தீங்க. இவங்க 4 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஹால், காலேஜ் கேன்டீன், ஸ்கூல் கேன்டீன், இந்த மாதிரி நிறைய கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் கன்சல்டன்சியும் பண்ணித்தராங்க. நல்ல குவாலிட்டி அண்ட் பெஸ்ட் ப்ரைஸ் வேணுமா? அப்போ நீங்கள் யோசிக்காமல் சபரி கிச்சனுக்கு தான் வரணும்.